ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் இப்போ போடுறது லைவ் ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஃப்ரைடே. ஆக்சுவலி ஏன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த அன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தெரிஞ்சுது. ஏன்னா மார்க்கெட் வந்து சம்டைம்ஸ் டேட் சைட்வேஸில் இருக்கும்போது நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஈதர் டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ்க்கு நம்ம ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக வெயிட் பண்ணோம். ஸோ அத பத்தின வீடியோ தான் இது. இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே மார்னிங் ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் 2 ரெட் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு டே லோ கிட்ட ஒரு கிரீன் கேண்டில் ஹோல்ட் ஆயிருந்தது. அப்புறம் கன்டினியூஸா மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆயி பிரேக் டவுன் ஆகுது, பிரேக் அவுட் ஆகுது, அந்த மாரி போயிட்டு இருந்தது. லாஸ்ட்டா நான் எந்த பாயிண்ட்ல என்ட்ரி குடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 2020 கேண்டில் அந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு கிரீன் வந்து ரெட்ட எடுத்து என்க்ளோஸ் பண்ண உடனே நான் வந்து ஒரு பையிங் ரிட்ரேஸ்மென்ட்ல பையிங் ட்ரேட் வந்து எடுத்துட்டேன். என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 51,700 பிஇ வந்து எடுத்திருந்தேன். என்ன வேல்யூஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ₹324க்கு வந்து நான் எடுத்திருந்தேன். கொஞ்ச நேரத்தில உங்களுக்கு ஆர்டர் புக்கும் காட்டுறேன். 324க்கு எடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து ஆப்வியஸா 354க்கு வந்து நான் வச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஆர்டர் புக் கொஞ்ச நேரத்தில காட்டுறேன். ம். ஸோ, இப்போ வந்துட்டு அ ஏன் இந்த ட்ரேட் எடுத்தேன் அப்டின்னா, எனக்கு பைங்கிறதுல நான் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்க மார்க்கெட் அனலைசிஸ் நான் பார்க்கல அப்டின்னா, Thursday ஈவினிங் நான் போஸ்ட் பண்ணது, நீங்க வந்துட்டு நான் வந்து மேல ஐ பட்டன்ல அட்டாச் பண்றேன். ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ மார்க்கெட் அனலிசிஸ் கிளியரா சொல்லியிருந்தேன். அந்த லாஸ்ட் ஸ்விங் இந்த ரெட் ஸ்விங் இருக்கு இல்லையா? அத மார்க்கெட் ஹோல்ட் பண்ணிடுச்சு அப்டின்னா, பையிங் பேட்டர்ன் போட்டுருச்சுன்னா, கண்டிப்பா பையிங் தான். டார்கெட் மேல வந்து 52,000 வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி சொல்லி போட்டிருந்தேன். ஓகேங்களா? சப்போஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுறதே கொஞ்சம் கேப் அப் ஆயிட்டு, மேல அந்த 2 கேள்து நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆனா தான் செல்லிங் ட்ரேட் பார்க்கணும். லாஸ்ட் ஸ்விங்க பிரேக் பண்ணாத வரைக்கும் நீங்க வந்து பையிங் பிரைஸ் ஆக்ஷன் பாருங்க. பையிங் பிரைஸ் ஆக்ஷன் நான் சொன்னேன். அதே மாரி லாஸ்ட் ஸ்விங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு பையரா தான் மார்க்கெட் ஹோல்ட் ஆயிருந்தது. ஸோ நான் பையிங் ட்ரேட்க்கு ஆஃப் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? பாருங்க ஆர்டர் புக் டிஸ்ப்ளே ஆகுது. 324 அப்புறம் 355 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன். எப்பவுமே நான் சொல்றது தான் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ட்ரேடுக்கு. ஓகேங்களா? ஸோ அத கண்டிப்பா வைங்க. உடனே ஆர்டர் பஞ்ச் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து போட்டே ஆகணும். பாருங்க 10:22க்குலாம் ஸ்டாப் லாஸ் போட்டேன். ஏன்னா அந்த ஒரு 2 நிமிஷங்கிறதே ஒரு டேஞ்சர் ஜோன் தான். ஏன்னா எடுத்துச்சுன்னா உங்க கேபிட்டல் தான் வேஸ்ட்டா போகும் மார்க்கெட். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மார்க்கெட் அனாலிசிஸ் அத பத்தி தான் சொல்றேன். ரொம்ப முக்கியம். நான் பிளைண்டா இத்தன கேண்டில்ஸ்க்கு அப்புறம் அங்க போய் ட்ரேட் எடுக்க முடியுமா? முடியாது. அதுக்கு காரணம் என் செட்டப் மட்டும் கிடையாது. என்னோட அனாலிசிஸ் ஆஃப் மார்க்கெட்ன்னு தான். ஏன்னா, அந்த இடத்துல எனக்கு அந்த ஸ்விங் ஹோல்ட் ஆகுன்றது நேத்து நான் அனலைஸ் பண்ணும்போதே எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தனால தான், என்னால இன்னைக்கு அந்த பேட்டர்ன் வரும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எடுக்க முடிஞ்சது. எனக்கு எதுவுமே தெரியாம இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோனே, எது ரெசிஸ்டன்ஸ், எது சப்போர்ட் எதுவுமே எனக்கு தெரியாம பாருங்க எல்லா இடத்துலயும் பிவோட்ஸ் இருக்கு. ஸோ எந்த பேசிஸ்ல நம்ம ட்ரேட் எடுக்க முடியும்? முடியாது. ஸோ இப்ப நான் வீக்லி ஒரு 5 டேஸ் அனலைஸ் பண்றேன்னா, கண்டிப்பா 3 to 4 டேஸ் மார்க்கெட் நம்ம அனலைஸ் பண்ற மாரி தான் போகும். ஒன் ஆர் த அதர் டே தான் வந்து மார்க்கெட் வந்து வேற மாரி போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த ஒன் ஆர் த அதர் டே மேபி நம்ம செட்டப் கரெக்ட்டாகவும் போகலாம். இல்ல ஸ்டாப் லாஸ் வாங்கவும் செய்யலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அம் கான்ஸ்டன்ட்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, அம் அ நெறைய ரொம்ப நேரம் பேஷன்ஸ டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தது இந்த ட்ரேடு. ஸோ வந்துட்டு இது உடனேலாம் வந்துட்டு ட்ரேட் வந்து எனக்கு இவ்ளோ சீக்கிரம் உங்களுக்கு நான் இங்க வந்து வீடியோ வந்து ஷார்ட் பண்ணியிருக்கேன். 40 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அத வந்து நான் எடிட் பண்ணி, கட் பண்ணி உங்களுக்காக இவ்ளோ ஷ்ரிங்க் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ, அம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 40 மினிட்ஸ் ரெக்கார்ட் ஆனது. ஸோ, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்க்குற இந்த லெவல் கேண்டில்ஸ்க்கு வரதுக்கே எவ்ளோ நேரம் ஆச்சு மார்க்கெட்ல. ஸோ, அதனால தான் உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட் சடனா மாறிட்டே இருக்க மாரி இருக்கும். நான் அவ்ளோ சடனா மாத்திக்கிட்டேலாம் இல்ல. நான் எடிட் பண்ணியிருக்கனால, ஸ்பீட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்கனால, ஃபாஸ்ட்டா அப்டி மூவ் ஆகுற மாரி இருக்கு. ஸோ, அட் லாஸ்ட் வந்து ஒவ்வொரு பையிங் கேண்டிலுக்கு அப்புறமும் செல்லர்ஸ் வந்து ரிட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டே இருந்தாங்க. பட் அதுக்கெல்லாம் பயந்துட்டு நம்ம டார்கெட்ட வந்து மாத்திக்கூடாது. என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:3 எய்தர் 90 பாயிண்ட்ஸ் இல்ல 100 பாயிண்ட்ஸ். சம்டைம்ஸ் பிவோட் வந்துருச்சுன்னா 80 பாயிண்ட்ஸ். அதர் தென் தட் நான் வந்து 1:2க்குலாம் புக் பண்றதே கிடையாதுங்க. 1:3க்கு மட்டும் தான் நான் புக் பண்றேன். ஸோ அப்படி பண்ணா தான் நம்ம மல்டிபிள் லாஸஸ் வாங்குனாலும் நம்மளோட ப்ராஃபிட் வந்து நம்மளோட லாஸஸ டேலி பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எமோஷன்ஸ் தான் இங்க முக்கியம். பாருங்க எனக்கு ஒரு கிரீன் கேண்டில் என் ஃபேவர்ல போனா, அடுத்த ரெட் கேண்டில்ஸ் வந்து அகைன் புல் பேக் ஆயி கீழ வர ஆரம்பிச்சுருது. ஸோ இதெல்லாம் பார்த்து இந்த இடத்துல லைவ் ட்ரேட்ல எமோஷன்ஸ வந்து நான் லூஸ் பண்ணனா
என்னால வந்துட்டு ப்ராஃபிட்ட வந்துட்டு பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இதர் ஸ்டாப் லாஸ் இல்ல டார்கெட் அந்த ஒரு ஆங்கிள்ல தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். அந்த டார்கெட்டுங்கிறது 1:3னா 1:3ல ஃபிக்ஸடா இருங்க. இதர் 90 பாயிண்ட்ஸ் இல்ல 100 பாயிண்ட்ஸ். சும்மா வந்துட்டு இந்த 1:2 இல்ல 1:1.5 40 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில் வந்துருச்சு. அதனால நான் புக் பண்ணிட்டேன். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்பாட் சார்ட்ல நீங்க வந்து சிபிஆர்ட்ட என்ட்ரி குடுத்துருக்கீங்களா? நெக்ஸ்ட் டார்கெட் வந்து R1ட்ட வந்து அதாவது R1 இல்ல ப்ரீவியஸ் டேல எது ஃபர்ஸ்ட் வருதோ அங்க தான் நமக்கு டார்கெட்ன்றதுல நீங்க டிசைடடா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களால வந்துட்டு ஆ ட்ரேட்ல சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். ஒன் பிவோட் டூ தி அதர் பிவோட் ஓகேங்களா? ம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் தான் இந்த பாயிண்ட்ஸ் நான் கவர் பண்ணணும்னு. ஸோ நான் திரும்ப சொல்றது அதே தான். எப்படி ட்ரேடிங்க சக்சஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க செட்டப் தான் எல்லாமே வரும். இல்ல கால்ஸ், டிப்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு மார்க்கெட்ட அனலைஸ் பண்றத நம்ம பார்க்கணும். அந்த நோட் பண்ணணும். மார்க்கெட் எந்த ஃப்ளோல போகுதுன்னு அத ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட் டே. ஸோ இந்த மாரி பண்றதுனால வந்துட்டு நீங்க ட்ரேடிங்க வந்து ஈஸியா பண்ண முடியும். நெக்ஸ்ட் சில பேர் கேட்டிருந்தாங்க, நான் ட்ரேடிங் முடிச்சுருவேன் 12:30க்குலாம். அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு வந்துட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் இருக்குங்க. அப்புறம் நான் என்னோட கிட்ஸ்க்கு வந்து நான் மத்த திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவேன். ப்ளஸ் வந்துட்டு நான் எஜுகேஷனல் வீடியோ வீக்கெண்ட்ல போறதுக்கு சம்டைம்ஸ் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுவேன். லைவ் வீடியோ போடாத டைம்ஸ்க்கு எஜுகேஷனல் வீடியோ வேற ஏதாவது ஒரு எஜுகேஷனல் திங்ஸ் ஓரியன்டடா இப்ப நான் சப்போஸ் டாக்ஸ் பத்தி எல்லாம் போட்டிருக்கு இல்லைங்களா? அதுக்கு பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவேங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம ஆஸ் சச் ஒரு வீடியோ எடுத்து வச்சு கேட்குறாங்கன்னு பேச முடியாது. நம்ம வந்துட்டு நம்மளோட திங்ஸ்ல கரெக்ட்டா இருக்கணும். ஸோ அதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணுவேன். அப்புறம் நான் மார்க்கெட்ல என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்துட்டு என்னோட பேட்டர்ன்ஸ லைவ் மார்க்கெட் சார்ட் ஓப்பன் பண்ணவே மாட்டேன். என்னோட பழைய சார்ட் சேவ் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா? அந்த சார்ட்ஸ வச்சு என்னென்ன மிஸ்டேக் ஆயிருக்கு அந்த மாரி திங்ஸ் அனலைஸ் பண்ணுவேன். ஆம், ஆனா கண்டிப்பா பிஃபோர் 12 வந்து நான் க்ளோஸ் பண்ணிருவேன். அதுக்கப்புறம் என்னோட பெர்சனல் ஒர்க்ஸ் லைக் நம்ம எல்லாத்துக்கும் என்னென்ன பெர்சனல் ஒர்க்ஸ் இருக்குமோ அந்த மாதிரியான ஒர்க்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இப்படிதாங்க போயிட்டுருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்க மார்க்கெட்ட வின் பண்ணணும் அப்படின்னாவே உங்களோட டைம் பீரியட் என்ன மார்க்கெட்ல அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த டைம் பீரியட வந்துட்டு தாண்டி நீங்க மார்க்கெட் ஸ்க்ரீனே பார்க்கக்கூடாது. ஒன்ஸ் ஸ்க்ரீன பார்த்தீங்கன்னா, நீங்க மேனிபுலேட் ஆக தான் செய்வீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் டைம கம்மி பண்ணுங்கன்னு சொல்றேன். இந்த டைம்க்கு என்ட்ரி குடுப்பேன். இந்த டைம்க்குள்ள ட்ரேட் முடிச்சுருவேன்னா, அந்த டைம் தாண்டி ஸ்க்ரீன பார்த்துட்டேலாம் இருக்காதீங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த டைம் உங்களோட ப்ரொடக்டிவ் டைம், கோல்டன் டைம். அத வேற ஏதாவது ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க மைண்டும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திங்ஸும் பீஸ்ஃபுல்லா எல்லாமே நடக்கும். நம்ப அ 225 போட்டிருக்கோம். ஸோ நான் 224 போட்டிருக்கேன். விச் இஸ் 100 பாயிண்ட்ஸ். பட் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பைக் அடிச்சிருக்கு. அதுல வந்து 234 வரைக்கும் தான் வந்திருக்கு. சம்டைம்ஸ் மார்க்கெட் என்ன பண்ணும்னா, நம்ம ரொம்ப 10 பாயிண்ட்ஸ் அந்த அக்யூரசி பார்க்கும்போது 90 பாயிண்ட்ஸ்ல கூட ரிவர்ஸ் ஆகறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. ஏன் அப்டின்னா, ஸ்பாட் சார்ட்ட பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டச் பண்ணிருச்சு. பிளஸ் ஒவ்வொரு ஸ்விங் ஆஃப் பையிங்லயும் பாருங்க, செல்லர்ஸ் மார்க்கெட் எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. பட் முடியல. ஏன் முடியல அப்டின்னா, ஒரு பிவட்ல இருந்து எடுத்தா தான் ஸ்ட்ராங்கா அவங்களால ரிவர்ஸ் ஆக முடியும். ஸோ, அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அ அ டார்கெட்ட வந்து 234 ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணனால, இன்னும் 100% ப்ராபபிலிட்டி இருக்கு. அகைன் அதே இத வந்து டெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ, நான் வந்து 234 மாடிஃபை பண்ணிக்கிட்டேன் என்னோட டார்கெட்ட. நான் ஃபர்ஸ்ட் 224 வச்சிருந்தேன். 234 வந்து இப்ப மாடிஃபை பண்ணிட்டேன். இதே 234 வந்தா டார்கெட் 90 பாயிண்ட்ஸ் எடுத்துப்பேன். அப்படி கிடைக்கல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் தான் எடுப்பேங்க. ஸ்டாப் லாஸ் இன் சென்ஸ் கரண்ட் டு கரண்ட்ல வச்சுப்பேன். எக்ஸிட் ஆயிருவேன். இதான் நம்மளோட இது. அதுக்காக நான் ஒவ்வொரு 70, 80 பாயிண்ட்ஸா குறைச்சிட்டுலாம் வரமாட்டேன். பாருங்க அது கரெக்ட்டா R1 வந்துட்டு தொட்டுருச்சு ப்ரீவியஸ் டே ஹைய. ஸோ அங்கருந்து செல்லர்ஸ் வந்து அக்ரெசிவா எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கனால நான் வந்து அந்த இடத்த வந்துட்டு 234 மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம் நமக்கு அந்த 90 பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் மாடிஃபிகேஷன் ரெக்வெஸ்ட் மாறிடுச்சு. முன்ன 224 இருந்த டார்கெட் வந்துட்டு இப்போ வந்து 234 மாறிடுச்சு. ஸோ இப்படிதான் நம்ம ஒரு பிவட்ல என்ட்ரி குடுக்குறோம் சிபிஆர்லனா நெக்ஸ்ட் பிவட் என்னன்னு பார்த்துட்டு அந்த பிவட்ல வந்து நம்ம டார்கெட் புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். எனக்கு நெக்ஸ்ட் பிவட் வந்து ப்ரீவியஸ் டே ஹை தான் வந்திருக்கு. நியர்லி இதுவே பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் ஸ்பாட் சார்ட்ல மூவ் ஆயிருக்கு சரிங்களா? ஸோ அதனால வந்து நான் பாருங்க திரும்ப 224 மாத்திரலாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன்ல கூட இருந்தேன். பட் அதுக்குள்ள 234 எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ஆம், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் ட்ரேடிங்கை நம்ம சிம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா சிம்பிள். நம்ம ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கூடாது திங்ஸை. நெக்ஸ்ட் பாருங்க 232, 230 அப்படியே குறைஞ்சி 224 வந்துச்சு நேத்து. பட் நான் அதுக்கப்புறம் சார்ட்ஸ் ஃபாலோ பண்ணும்போது என்னாச்சுன்னா 220க்கு அப்புறம் சடன் ரிவர்சல் வந்து மார்க்கெட்ல மேலே போயிருந்தது. ஸோ அந்த 10 பாயிண்ட்ஸ் பஃபருங்கிறது வந்துட்டு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா நம்ம ஹையர் குவான்டிட்டிஸ் ஹெவியா போடும்போது நம்மளுக்கு ஸ்லிப்பேஜ் நிறைய இருக்கும். ஸோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் முன்னாடி வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. ஏன்னா 234ல போடும்போது ஹெவி குவான்டிட்டிஸ் வந்து ஸ்லிப்பேஜ் 230,
24 அந்த மாதிரிலாம் கூட சம்டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ நான் இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் அனாலிசிஸ் பற்றி, அதுக்கப்புறம் நம்ம டிசிப்ளின் பற்றி, எந்த ஒரு பிவட்டில் என்ட்ரி ஆனால் எந்த பிவட்டில் எக்ஸிட் பண்ணும், இது எல்லாமே. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு போடுவேன். எதுக்குன்னா 1000K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்ததுக்காக, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்காக. ஸோ அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்த டவுட்ஸ் கமெண்ட்ஸ்க்கான வீடியோக்கான ஆன்சரும் நான் அதில் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ தென்.